ஹலோ மக்களே! வாங்க இது நம்ம ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வீட்ல குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸ் நல்லா வரும், மூளை நல்லா வளர்ச்சியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வாங்க அப்படி சொல்ற வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சிருக்கேன். அத நம்ம சேர்த்துக்கிட்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயத்த இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு, 3 வரமிளகாய மேல இருக்க காம்பு எடுத்துட்டு, உள்ள இருக்க விதை எல்லாத்தையும் கொட்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல இருக்க தோல் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா போயிடும். இந்த கேப்லேயே வந்து வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வந்துரும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய நிறைய கீத்து மாதிரி போட்டு அதில வந்து நல்லா பொடி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா, பொரியல் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயம் நல்லா சீக்கிரமா வெந்தும் வரும் அதுக்காக. ஸோ இத நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். மசாலா, அந்த வெங்காயம், வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வர மாரி நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் பெருசா. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம அப்படியே நல்லா ஆவியிலேயே வந்து வேக வைக்க போறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க போறோம். இந்த மாதிரி மேல மூடி போட்டுட்டு, நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதில வந்து நல்லா வேகட்டும். அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா தீயாம இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். இங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வரும். அது நல்ல அ அ கிரீனா இருந்ததுல அது வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும். அவ்வளோதான் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துல அருமையா ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.